எது மேலே உறவுகளை தாண்டி பொருளுக்கு தான் முக்கியத்துவம் இந்த உலகம் கொடுத்தது ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். தமிழே உயிரே, தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே அமிழ்தே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும். தமிழே உயிரே வணக்கம். திரளாக கூடியிருக்கின்ற அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, மேடையிலே இருக்கின்ற பட்டிமன்ற உறவுகளே, இன்றைக்கு பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு மத்தியில் நாம் பட்டிமன்றம் நடத்தினால் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சமூகத்தின் பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி வருகின்ற உலக புகழ் பெற்ற நடுவர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சவுந்தர் வந்தார், ஏதாவது ஒரு புள்ளியா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்க்கணும். பொண்டாட்டி சரியில்லை, அப்பன் சரியில்லை, அக்கா சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அக்கா சரியில்லை, அது எதுதான் சரியா இருக்குன்னு தெரியும். கடைசியா சொன்னாரு, பாட்டு வேற அருமையா பாடினார், நான் பாடவே கூடாது, ஒரு கருத்து நான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சவுந்தர் பாடின பிறகு நம்மளும் பாடலாம், 2-3 பாட்டு மனசுல வந்துடுச்சு. நடுவர்களே கடைசியா சொல்றாரு பாருங்க, சம்சாரம் அது மின்சாரம். உண்மை, மின்சாரம் இருந்தாதான் இந்த இடம் வெளிச்சமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு சம்சாரம் வந்தாலும் வீடு வெளிச்சமா இருக்கும். சொத்து சுகம் இருந்தா மகிழ்ச்சி இருக்கும். நிறைய கேட்டிருக்காங்க, மகிழ்ச்சியும் மன நிறைவும் எது தருது? மன நிறைவு எது தருதுன்னா சொந்த பந்தம் தாங்க. சார் கல்யாணங்க, ஏய் தம்பிங்களா கேட்டுக்கிறா? ஆமா, வருங்கால மாற்றத்தை போட நல்லா இருக்காங்கல்ல நடுவர்கள. ஒரு வசதியான வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, நடுவர்களே வசதியான இடத்துல பெண் எடுக்கிறாங்க. அந்த பெண் வசதி இல்லாத நம்ம வீட்டுக்கு வரா, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியலன்னு கவியரசர் கண்ணதாசன் அப்ப சொல்றாங்க ஒரு பாட்டுல. உங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கும், நிறைய சொத்து இருக்கும், எங்க வீட்டுல அதெல்லாம் இல்ல, இருந்தாலும் சொந்த பந்தம் நிறைய இருக்கு, மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை, மன நிறைவா வாழலாம், கவலைப்படாத, தைரியமா வா. பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், நல்ல பூ மனமும் பால் மனமும் எங்கள் வாசலில். மணமகளே மருமகளே வாவா, முன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குளமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வாவா. அருமையா பாடின நல்ல பாட்டு, நினைவுபடுத்தின. அதுல ஒரு வரி, வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு இன்னைக்கும் சொல்றாங்க பெண்கள். உண்மைதானம்மா? எந்த ஆம்பளையும் கூப்பிட்டு வைக்கணும். அவன் மாப்பிள்ளை பட்டு வச்சு கட்டிக்கிறான், மாப்பிள்ளை உன் வர யாரு? ஆனா ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு பெண் வலது காலை எடுத்து வீடு பூத்து குலுங்குது, விருத்தி ஆகும், அந்த வீடு வளர்ச்சி பெறும். வளர்ச்சி பெறுகிற இடத்தில் பெண் வலது காலை வைக்கிறார், இது வீட்டு பாதுகாப்பு. ஆனால் ஆணுக்கு ஒரு இடத்துல கால வைக்க போகும், எங்க தெரியுமா? நாட்டினுடைய எல்லையில திருமணம் மண்டபத்துல சார் காலையில மணமக்கள் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. தங்கச்சிக்கு அண்ணன் ஊரா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம், தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்கணும், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு மாப்பிள்ளை